அன்பான மிதுனராசி நேயர்களே, ஜென்ம குரு 7-10 குரு உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. ஏன்னா ஜென்ம குருவுலதான் ராமர் வனவாச போன காலங்கள். அப்ப ஜென்ம குருவா இருந்தவர், அதுவும் கூட நேர்கதியில இருந்தாலும் பரவாயில்ல, வக்ரகதியில இருந்து கடந்த 4 மாதங்களா நிறைய போட்டு புரட்டி எடுத்திருக்கு. உங்க வாழ்க்கையிலேயே நிறைய கஷ்டங்களை கொடுத்து உங்களையே ஒரு பக்குவப்பட்ட மனிதராக உங்களை மாத்தி இருக்கும். இப்போதைக்கு பாக்குறப்ப நீங்க ரொம்ப பார்த்தா வேதாந்தம் பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு ஈடுபாடு இல்லாம தான் இருக்கு. ஏதோ பேருக்காக இருக்கிறோம், ஏதோ கடமைக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சுல தெரியும். ஏன்னா வக்ர குரு கடந்த ஆண்டுகள்ல, கடந்த மாதங்கள்ல உங்களுடைய ராசியிலேயே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. மனசு ரொம்ப புண்பட்டு போய் ரொம்ப நோகடிச்சு வாழ்க்கையே வெறுத்து போறவங்க தான் இருந்திருப்பீங்க. வக்ர நிவர்த்தி தன்னுடைய நேர்கதியில அவர் இயங்குறப்ப அவருடைய பயண காலங்கள்ல மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க ஒரே இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. அடிக்கடி பிரயாணங்களை நீங்க மேற்கொள்றது ரொம்ப நல்லது. தொழில் விஷயமாகவோ ஏதோ ஒரு விஷயமாகவோ நீங்க வாரத்துக்கு ஒரு முறையும் வெளியூருக்கு நீங்க சென்று வரணும். அப்படி சென்று வர்றப்ப உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் மனசுல ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய காலமாக இருக்குது.